ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டியூஸ்டே vlog பார்க்கலாமா? வாங்க. சாம்பார் தான் பண்ணுறேன். ஒரு டம்ளர் வந்து துவரம் பருப்பு எடுத்துக்கிட்டேன். அப்புறம் காய்கறி எல்லாம் போட்டுக்கிட்டு மசால் பொடி, குழம்பு பொடி, அப்புறம் மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறம் கொத்தமல்லி தழை எல்லாம் போட்டு வேக வச்சுக்கிறேன். இது வந்து 3 விசில் வச்சிங்கனாவே போதும், நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் ஃபைனலாக தாளித்து ஊற்றினீங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் வந்து எல்லா காய்கறியும் போட்டிருக்கனால வந்து சீக்கிரமாக இதாயிரும். ஸோ அதனால் 3 விசில் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து புடலங்கால வந்து சும்மா வந்து பஜ்ஜி மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு அது கட் பண்ணி போட்டு பஜ்ஜி ஆட்டை பண்ணியிருந்தேன். புடலங்காய் கட் பண்ணி, வெங்காயம் கட் பண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணி பஜ்ஜி மாவில் முக்கி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கணும். அப்புறம் கூட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா, புடலங்காய் கூட்டுக்கு வந்து பெரிய வெங்காயம், கடலைப்பருப்பு, அப்புறம் புடலங்காய் இது எல்லாத்தையும் போட்டு மஞ்சள் பொடி போட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்திங்கன்னா ஒரு 8 விசிலாவது வச்சிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். சூப்பராக ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக வந்து கஞ்சி தண்ணி தான் குடித்தேன். எங்கள் வீட்டிலே தான் இன்றைக்கி ரெசிபி. இன்னொரு vlog பார்க்கலாம். பாய்.